டெல்டா மாவட்டத்தின் கடைமடை பகுதியான நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வறட்சியால் பாதிக்கப்பட்ட பயிர்களை கணக்கெடுக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல்துறை அமைச்சர் OS மணியன், வருவாய்த்துறை செயலாளர் மற்றும் அதிகாரிகளுடன் பாதிக்கப்பட்ட பயிர்களை ஆய்வு செய்து வருகிறார். அங்கு செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் OS மணியன், விவசாயிகளுக்கு 100% அளவிற்கு இழப்பு ஏற்பட்டுள்ளதாக கூறினார். வேதாரண்யம் பகுதியை பொறுத்தவரை 100% பயிர் கருகி இருக்கிறது. இந்த கதிர்களில் இனி நெல்மணிகள் வருவதற்கோ கதிர்கள் வருவதற்கோ வாய்ப்பு இல்லை என்கிற நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஆங்காங்கே விவசாயிகள் ஆடு மாடுகளை தங்களுடைய இந்த நிலையில் கருகி இருக்கிற நிலையில் ஆடு மாடுகளுக்கு உணவாக பயிர்களில் வயல்களில் ஆடு மாடுகளை கட்டி வைத்திருக்கிறார்கள். எஞ்சி இருக்கிற கருகி இருக்கிற பயிர்களை ஆடு மாடுகள் மேய்ந்து கொண்டிருப்பதையும் வருவாய்த்துறை செயலாளர் அவர்கள் நாங்கள் எல்லாம் பார்த்து வந்திருக்கிறோம். அதுவும் இந்த பகுதியில் மானாவாரி பகுதி என்பதனால் வெயில் அடித்தால் வேகமாக கருகும். எனவே இந்த ஆண்டு இந்த பகுதியில் கிராப் லாஸ் என்பது 100% ஏற்பட்டிருக்கிறது என்பது யதார்த்தமான உண்மை.